நடத்துகிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, அரை ஆண்டு காலம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை பாக்கியத்தை கொடுத்து கஷ்டப்படுகிறோம். கடந்த 6 மாதங்கள் எத்தனை தேவைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை பிரச்சனை போராட்டங்கள், அதன் மத்தியிலும் நீங்கள் பாதுகாத்து ஏற்றி சுமந்து இந்த 7ஆம் மாதத்தை காணும்படியான கிருபை கொடுத்து, இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும்படியான கிருபை கொடுத்து கஷ்டப்படுகிறோம். இந்த ஆராதனை கூட உங்களுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிற சுவாமி, நாங்கள் எடுக்க போற எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுங்க. நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுத்து, நீங்க கேட்டு ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படியா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பாவரிக்க ஜெபம், பாவரிக்க பாடல், அதை கேட்டு நீங்க பாவ நிவர்த்தியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியான கிருபையை பாக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து உடைய வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க போகிறாண்டவரே, அந்த வேத பகுதிகள் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க நீதாமே கிருபை பாராட்டபடியா ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து உம்மை துதிக்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாண்டவரே. அந்த வேளையில உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பியிருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர் எல்லோருடைய இடைப்படும்படியான இந்த காலவரையில ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேகரை சாட்சியாய் நீங்க எழுப்பி நிற்க வைக்க போறீங்க. அதுக்கு உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அருமையான டாக்டர் ஜேக்கப் அவர்கள் நமதில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்த போறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு விடுதலையை, அநேகருக்கு சமாதானத்தை ஆராதனை நீங்க கொடுக்க போறீங்க. சொல்லிருக்கிறோம். அருமையான அவர்களோட பாஸ்டரியா கூட சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில நீங்க கொண்டு வந்து சேர்த்து உங்க நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை நடத்தி கொடுக்க போறீங்க சொல்கிறோம். தொடர்ந்து பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை பாடல், காணிக்கை அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனத்தினால இடைக்கட்டும்படியால் உங்க நாமம் மகிமைப்படும்படியால் எல்லா தடைகளையும் மாற்றி ஆத்துமாக்களை திரளாய் கொண்டு சேர்க்கும்படியால் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலி கொண்டு மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் நாமும் மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து புத்துணர்ச்சி பாடலிலே 383வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, இந்த பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானதூதர் சேனைகள் வானோர்களை கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் வானோர்களை கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு. நீரல்லாயங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லாயங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஜகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பாரனே. நீரே அன்றி ஜகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாதே நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாதே நாமத்தின் ஆதரவு. நாம் நீண்ட வண்ணமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபை ஆயிரம். எங்கள் தந்தையாம் கடவுளே, மது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கொள்கிறே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பினை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைத்தால் நமக்கு மன்னித்து எவ்வளவு நன்மை நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமது பார்வையில பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன். உம்முடைய கூலிக்கான ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் நிரம்பி சுவிசேஷம் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார்.
நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. எல்லாரும் முழங்கால் நிற்போம். கடந்த 6 மாதங்கள் நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவர்களே மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு ஆண்டவர்களே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவர்களே மனத்தாழ்மையாய் நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவர்களே மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நல்ல தகப்பனே, கருமையான பிரசித்தமான ஓய்வு நாள் நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு உங்கள் பிரிவில்லாத நாளைக்கு ஏதாவது சொல்லியிருந்தால், ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தால், உமக்கு பிரிவில்லாத செயல்களை செய்திருந்தால் அதை தயவாய் பண்ணினாண்டவரே. நம்ம யார் அதிக வந்திருக்கிறோம், நம்ம துதிக்க வந்திருக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற சுவாமி. நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றுகிறோதாக உச்ச தலைமுதல் உள்ள கால்வரைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியான கிருபை கொடுங்க. அந்த எங்களுடைய இருதயங்களை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துங்க. என்னுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி ரத்தம் எங்களை உச்ச தலைமுறை உள்ள கால்வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே நம்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள கிருபை பாராட்டி ஆண்டவரே, கிருபை பாராட்டி ஆண்டவரே என்று சொல்கிறோம். பாவலிக்கு பாடலாக கீர்த்தனை புத்தகத்திலே 108வது பாடல், விசுவாசி காதில் பட இயேசு என்ற நாமம். எல்லாரும் முழங்கால் நின்று இந்த பாடலை பாடி பாவலிக்கு கடந்து போவோம். விசுவாசி காதில் பட இயேசு என்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோணி இனிப்பாகுது பாசம். விருப்பாயவர் செவியில் தோணி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்ன அதுவே, மூசி பாருதல் விலை தோறலாம் மூச்சோ மந்த பெயரே. மூசி பாருதல் விலை தோறல் மூச்சோ மந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இடத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நேற்றை மயக்கமின்றி விடுக்கும். மாயை கொண்ட நேற்றை மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரள் நேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. ஆண்டவராய் ஜீவமே என் மார்க்கமே முடிவே.
வரும் துதியை ஏற்றுக் கொள்ளும் தேவே. விசுவாசின் காதில் பட இயேசு என்ற நாமம் இருப்பாயவ செவியில் இனிப்பாது பாசம். இரண்டாவது பாவரிக்கு ஜெபத்தை சொல்லும்போது என்ன பின்பாக சொல்லணும். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நான் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நான் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டாலே வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுப்பா, கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் ஓய்வு நாளிலே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும்படியாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதப்படியில் வைத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை உச்சந்தலை உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு வழியானவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியாய் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள நீங்க தான் அமைக்கிற செய்யும். ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்திருக்கீங்களே, ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க ஒருமுகப்படுத்திருக்கீங்களா சொல்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முற்றமக்கு நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 104, லூக்கா 17ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் ஆண்டவருடைய வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
முதலாவது வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். வாசிக்க வேத பாடமாக யாத்திராகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. யாத்திராகமம் 31 வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசரையை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்திருக்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்திருக்கும், ரத்தனங்களை முத்திரவிட்டாக வெட்டி பதிப்பதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் நிவர்த்தி செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிமாசின் குமாரனாகிய அகிரேயாவையும் அவனோட துணியாக கூட்டினதும் அன்றி, ஞான இருதயமுள்ளவர் யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டைகளையும் மேஜையும் அதன் பனிமூட்டைகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் சகல பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டைகளையும் தொட்டியும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசிரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரணியாக ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். வாசிக்கின்ற வேதப்பாடம் வாசிக்கின்ற தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசிக்கின்றார்கள். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 104. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் சங்கீதம் 104. சங்கீதம் 104 வசனங்கள் 1 முதல் 24 முடிய. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறீர். தம்முடைய தூதர்களை காற்றலாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னிஜுவாலையாகவும் செய்கிறீர். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை அவைகள் உமது கண்டித்ததன் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் விலகி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாது இருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவனங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளின் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம்
செய்யும்படி அவர் மிருகங்களுக்கு உள்ளதை மனுஷனுக்கு உபயோகமான பயிர்வாளிகளை விரும்புகிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சங்களும் அவர் நாட்டிலே எல்லோருடைய சேனைகளும் சமாதானமாக நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த உயர்ந்த பர்வதங்கள் கரையெடுத்து கண்காணிகளின் குடியிருக்கும் நாடுகிறார். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இரவு காலமாகும், அதில் சகல ஆயுதங்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவரை நோக்கி தன் தாபங்களை படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உமது கிரியை எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது. வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசிக்க முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மகிமை உண்டாவதாக. வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7 10 முடிய. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 10 முடிய. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானே. நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? நீ கட்டளையிட்டவர்களை அந்த வேலைக்காரனுக்கு செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானே, அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளாக சென்று ஒரு சில ஜப குறிப்புகளை ஜெபித்து சாட்சிகள் பகிர்ந்து தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிறபடியா எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுவார் தெரியுமாங்களே. எனவே ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்கிட திறந்து கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்களே, ஒவ்வொரு நாளும் ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்தீங்களே, அதுக்கு சோதனம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்தாரே, அதற்கு நன்றி என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து எழுந்து நின்று வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நாளை ஒரு மன மகிழ்ச்சி நாளை நீங்க உயிர்த்த இந்த நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்தீங்களே, நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாய் இந்த நேரத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கீங்க. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய பலவிடத்துல நீர் பலனாயிருந்த சோதரிக்கிறோம். அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்களே, அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கீங்களே, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கீங்களா? சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சொல்கிறோம்.